அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமங்க. அந்த இடத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டதால் சுகம் முற்றிலுமாக பாதிப்படையும் என்று நினைக்க வேண்டாம். குருவினுடைய பார்வை அந்த இடத்தில் இருப்பதால் அந்த இடத்தினுடைய பலம் கூடுகிறது. நிதானம் இல்லாமல் இருந்தால் கஷ்டங்களும், நிதானத்தோடு அணுகினால் பிரச்சனைகள் மறைவதுமாக இருக்கும் என்பதையே இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டி காட்டுதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுங்க. விழிப்புடன் இருந்தால் கடன் வாங்குவதை சமாளித்துக் கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் மனிதர்களுடைய பிரச்சனைகள் நீங்களாக நுழைந்து கருத்து சொல்ல வேண்டாங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கவே செய்யுங்க. வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த பொறுமை தேவை. மேலதிகாரிகளுடன் இணக்க உறவை பின்பற்ற வேண்டுங்க. அவர்கள் எது சொன்னாலும் அவர்களிடம் எதிர்த்து பேசாமல் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. அதே போல இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்கள் பத்திரப்பதிவின் போது ஆவணங்கள் ஒருமுறைக்கு இருமுறை தீர ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லதுங்க. அதே போல வில்லங்கங்களை சரி செய்து பார்த்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்கள் இத்தருணங்கள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை தீர ஆராய்ந்து விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயித்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள நிலையில அர்த்தாஷ்டகத்தில் சூரியன், சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க. சூரியன் மற்றும் புதன் ஆகியோரும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் ஆகிய 2 ராசிகளுமே தோஷத்தை ஏற்படுத்துபவை. ஆதலால் இவ்விரு தோஷங்களும் ஏற்படும் போது அனைத்து விஷயங்களிலும் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது, அந்தந்த ராசியினருக்கு ஏற்ற பரிகாரங்களை செய்வதும் அவசியமானதாக அமைகிறதுங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தேவையற்ற அலைச்சல்கள், கடும் வெயிலில் வெளியில் செல்வது, அனாவசிய பிரயாணங்கள், இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியே செல்வது, வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் என புராதான ஜோதிட நூல்கள் உங்களுக்கு வலியுறுத்துது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி செவ்வாய், ராகு, சனி பகவான் ஆகிய கிரகங்களுக்கு இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என்பதையும் புராதான ஜோதிட நூல்கள் சந்தேகத்திற்கிடமின்றி மிக தெளிவாக விவரிக்குது. அது மட்டும் இல்லாம குறிப்பாக விருச்சகம் அதி வீரியம் வாய்ந்த செவ்வாயினுடைய ராசியாகுங்க. அதனால் செவ்வாயினால் தோஷம் ஏற்படும் போது நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலை மற்றும் ஜோதிட கிரகங்கள் உங்களுக்கு வலியுறுத்துதுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அன்றாட பணிகள்ல பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். மேலதிகாரிகளுடன் நியாயமின்றி கடுமையாக நடந்து கொண்டால் உணர்ச்சி வசப்படாமல் வளைந்து கொடுப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின்படி
வர்த்தகத்துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். முக்கியமாக முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவது கூடாதுங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் பண விஷயங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் வர்த்தக அபிவிருத்தி திட்டங்களையும் ஒத்தி போடுவது நன்மை பயக்கும். அதே போல் கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி வாய்ப்புகள் சற்று குறைய கொடுங்க. இதன் காரணமாக வருமானம் குறைய இருக்கு. சற்று வசதியாகவே வாழ்ந்துவிட்ட உங்களுக்கு அடுத்து வரும் சில மாதங்களுக்கு சிரமமாகவே இருக்க கொடுங்க. அதே போல் சிம்பத்திகள், கார் ஓட்டுநர்கள், நண்பர்கள் ஆகியோரால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இவற்றிலெல்லாம் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் சிக்கனமாக இருப்பது அவசியம். எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. எவரையும் நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பற்றி எவரிடமும் மனம் விட்டு பேசாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க கூடும். மௌனமாக இருப்பது அவசியங்க. முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படையாக கூறாமல் இருப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கும்பராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட உள்ளதால தேவையற்ற பிரச்சனைகளின்றி சிக்கிக்கொள்ள நேரிடும். அவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற்று ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அவசியமான உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால வயல் பணிகள்ல முழு கவனத்தையும் செலுத்த இயலுங்க. இயற்கையும் ஒத்துழைக்கும். அதே போல் வங்கிகள்ல ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் நலன்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் பல நன்மைகளை இக்காலகட்டங்கள் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மனமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கேற்ற மனவாளன் வாய்ப்பாங்க. அதே போல் இத்தருணங்கள்ல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு பணி கிடைக்க இருக்கு. நோயுற்ற பெண்மணிகளுக்கு நல்ல நிவாரணத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். விருச்சிகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் மாலை வேளையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் அற்புதமான பலன்களை பெறுவீங்க என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.